பாம்பே பஜார் ஃபாலோவர்ஸ்க்கு பிப்ரவரி மாத நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 2025 எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது? மிக முக்கியமான அமைப்புகளில் மாத தொடக்கத்திலிருந்து உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனாகி சுபராகி வலுத்து உச்சநிலையில் அமரக்கூடிய அற்புதமான மாதம். நல்லா இருக்க போகிறீங்கன்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம்ல, அதற்கான அச்சாரமிடக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும். தொட்டது அனைத்தும் ஜாம் ஜாம் நடக்கக்கூடிய, கையில் வந்து சேரக்கூடிய நல்ல தன்மை இருக்கும். அப்படி என்னங்க இந்த மாதத்தில் சிறப்பு? இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு, உங்களுடைய ராசியுடைய லாபாதிபதியும் ராசிநாதனும் வலுத்து பரிவர்த்தனையாக இருக்கக்கூடிய, தங்களுக்குள் வீடுகளை இடமாற்றி இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். தொட்டது அனைத்தும் அப்படியே ஜாம் ஜாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை இருக்கக்கூடிய தன்மை. உங்களின் ராசியின் லாபாதிபதியும் ராசிநாதனுமான குரு சுக்கிரன் தங்களுக்குள் வீடினை பரிவர்த்தனை செய்து ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு 2, 9, 10, 11 சொல்லிட்டு எல்லா பாவகங்களையும் வலுப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு, எதில் இறங்கினாலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, எதை சரியாக பண்ணால் சரியாக வரும், இதை பண்ணால் நமக்கு லாபம் வரும், இதை பண்ணால் நமக்கு நஷ்டம் வரும், பேசாமல் வேலைக்கு போகலாம், பேசாமல் தொழில் செய்யலாம், பேசாமல் படிக்கலாம் அப்படின்ற மாதிரியான சரியான முடிவு எடுத்து அதில் இறங்கி வெற்றி காணக்கூடிய ஒரு ஆரம்ப தொடக்க மாதமாக இந்த பிப்ரவரி 2025 சகல தரப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக அமைப்போம். மன உளைச்சல் தீர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதம். அப்படி ஒரு பெரிய கஷ்டத்தில் நீங்கள் இல்லை இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்தோஷமான நிகழ்வு வரணும். வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கினேன், வீட்டுக்கு தேவையான மகிழ்ச்சி தரக்கூடிய சில விஷயங்களுக்காக செலவு செய்தன்ற மாதிரியான நிறைய பண செலவுகள் இருக்கும், பண விரயங்கள் இருக்கும். ஆனால் சுப செலவுகளாக சுப விரயங்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லா தன்மையும் உங்களுக்கு நேர்மையாகவும் லாபமாகவும் கையில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தொடக்க மாதமாக இந்த பிப்ரவரி 2025 ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றம்ங்க. இந்த மாதத்தில் நிச்சயமாக மாற்றம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் உங்களுடைய ராசி ஒளியாக இருக்கு, ராசிநாதன் பலமாக இருக்கிறாரு. நீங்களே விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கீங்க, கட்டிடம் சார்ந்த துறையில் இருக்கீங்க, அல்லது சனி சார்ந்த துறையில் இருக்கீங்க, கடல் சார்ந்த அமைப்புகளில் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதத்தில் மிகப்பெரிய மேன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மிக முக்கியமாக இந்த மாதத்தில் தொழில் சார்ந்த அமைப்புகளில் மேன்மை இருக்குங்க. என்னதான் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று நிலைத்தன்மையாக இருக்காரு. இந்த தன்மையில் சனி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய மேன்மை இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. பெண்களுக்கு சகல தரப்பு சுகங்களும் அனுமதிக்கக்கூடிய ஒரு அற்புத பொற்காலம் அப்படின்னு சொல்லிடலாம். உங்களுடைய ஆஃபீஸில் ஒரு நல்ல விஷயம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு சரியாக கிடைக்கல, வேலை அமைப்புகளில் சில சரியில்லாத அமைப்பு இருக்குது, குடும்பத்தில் சில மனக்குறைவு இருக்குது, கணவரோட சில புரிந்துணர்வு இல்லாத நிலை இருக்குது, கணவன் நான் என்ன புரிஞ்சிக்கல, அவர் புரிஞ்சிக்கல, இவர் புரிஞ்சிக்கல அப்படின்ற மாதிரியான தன்மையும், வீட்டில் உங்களுடைய தேவை என்ன அப்படின்னு புரிந்து கொள்ளாத ஒரு நிலையும் மாறி இந்த மாதத்திலேருந்து உங்களுக்கு தேவையான அமைப்பு கிடைக்கிறது. கணவனே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கறது, உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை அனுசரித்து நடக்கிறதுன்ற மாதிரியான கணவன் மனைவி உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லிடலாம். மிக முக்கியமாக புதிய வேலை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கக்கூடிய தன்மை, வேலையிட மாற்றம் இருக்கும், பதவி உயர்வு இருக்கும், சம்பள உயர்வு இருக்கும். இது மாதிரியான வேலை சார்ந்த அமைப்புகள் இருந்து வந்த நல்ல தன்மைகள் இருக்கும். மிக முக்கியமாக பாக்கியஸ்தானம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வலுத்திருக்கக்கூடிய தன்மையில் எதனை எதிர்பார்த்தீர்களோ அது உங்களுக்கு கையில் வந்து கிடைக்கக்கூடிய மாதம். அதாவது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு வலுத்து பார்க்குறாரு. ராசிக்கு 9ஆம் அதிபதி 10ஆம் கேந்திரத்தில் பலமாக அமர்ந்து இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றதுனால வேலை, தொழில், வருமானம், பாக்கியங்கள், சந்தோஷங்கள், குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு கையில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை. வீடு மனை சார்ந்த அமைப்புகளில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நிலம் வாங்கி வீடு கட்டலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நானே புதுசாக ஒரு கட்டிடத்தை கட்டி அதனை வந்து வாடகைக்கோ இல்லை ஒரு ரெண்ட்டுக்கோ விட்டு அதன் மூலியமாக லாபம் ஈட்டலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்பு இருக்கும். இதெல்லாம் விட இந்த மாதத்தில் ஒரு சிறு பயணம் இருக்குங்க. என்னதான் இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் வலுத்து இருக்கக்கூடிய தன்மை, உச்சமாக இருக்கக்கூடிய தன்மை, உங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, உல்லாசமாக இருக்கக்கூடிய தன்மை, உங்களுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மை, கைக்கு பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பு, ஒரு சின்ன சுற்றுலா இன்ப சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரியான வயதுக்கு ஏற்ற நன்மை இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. வயதானவர்களுக்கு ஆரோக்கிய மேம்பாடு இருக்கும், குழந்தைகளை பற்றியான கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுக்கு சுப செலவு செய்யக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி மாதம் 2025 ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தையாக இருங்க, மாணவர்களாக இருங்க, மத்தியம வயதுக்காரராக இருங்க, வயதானவர்களாக இருங்க, எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியை உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில், தசாபுத்தியின் அடிப்படையில் மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பு சற்று அளவீடு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லிடலாம். மிக முக்கிய பலனாக காதலர்களுக்குள்ள காதல் அமைப்புகள் அப்படியே வீட்டில் தெரிய வந்து வீட்டில் வந்து இதை திருமணமாக கொண்டு போகலாமா, திருமணத்தை நடத்தி முடிச்சிடலாமா, இல்லை திருமணம் முடிஞ்ச அமைப்புகளில் அடுத்து வேறு ஏதாவது விஷயங்கள் பார்க்கலாமா, இவங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்கலாமா, அதுக்கு டிபாசிட் கொடுக்கலாமான்ற மாதிரியான நல்ல முடிவு எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புத தொடக்க மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி 2025 நிச்சயமாக அமையும்.